வெல்கம் டு தமிழ் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இந்த 2026 வருடம் முடிவதற்குள்ளேயே உங்கள் ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணி உங்கள் நாய் உங்கள் கைக்கு வரணும் நம்பிக்கையோடு இருங்க. மற்ற லோனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கோல்டு லோனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம பண தேவைகளுக்கு கோல்டு லோன் தான் நம்ம அவசரத்துக்கு உடனே நம்ம கையில் கேஷ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி. நம்ம எப்போலாம் தோணுதோ அப்போலாம் நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி நம்ம ஜுவல்லை மீட்டுக்கலாம். அடகு வச்ச நகையை நம்ம சீக்கிரமாக திருப்புறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானுமே இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1,00,000க்கு நம்ம ஒரு நகையை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரே அக்கௌண்ட்டில் வைக்காமல் பிரித்து வைக்கலாம். இப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் பேர்லேயும் ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ரூ. 1,00,000 நகையை ரூ. 1,00,000க்கு நம்ம நகையை வச்சுருந்தீங்கன்னா, அதை ரூ. 50,000 50,000 பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நகை கோல்டு லோனுக்கு ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.75% இருக்குது. ஸோ 1,00,000க்கு 8.75%னா ரூ. 8,750. ஸோ இதே தான் ரூ. 50,000க்குனா அதை பாதியாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ ரூ. 4,375. ஸோ இப்போ எல்லா பேங்க்குக்குமே பேங்க் ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த பேங்க் ஆப்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். மந்த்லி அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ ரூ. 50,000 பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு அடைக்கலான்ற மாதிரி. ஸோ ஈஸியாக அடைச்சிடலாம். இப்போ உங்களால் ஒரு மந்த் ரூ. 5,000 உங்களால் பே பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா 10 மாதத்தில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த பேங்க் ஆப் மூலமாகவே சுலபமாக நீங்கள் மந்த்லியாக நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ மந்த்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணும்போது அசல் கம்மியாகும். அசல் கம்மியாச்சுன்னா வட்டி கம்மியாகும். தென் கரெக்டாக அந்த நகையை திருப்புறதுக்கான டியூ டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த கோல்டு ஜுவல்லை ஒரே வருடத்தில் உங்களால் மீட்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் பாதியாக கம்மியாகும். பிகாஸ் பாதி நகையை நீங்கள் மீட்டுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த அக்கௌண்ட்டோடது நீங்கள் மீட்டுடலாம். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு 3 lakhsக்கு நகை வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். அக்கௌண்ட் 1, அக்கௌண்ட் 2, அக்கௌண்ட் 3. ஸோ 3 பேர்லேயுமே 1 lakh நம்ம பிரித்து நீங்கள் இதை கூட பிளான் பண்ணி மீட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhsக்கு நகை அடகு வச்சுருக்கீங்க. இப்போது நிறைய பேர் இந்த லேண்ட்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய தொகையாக நம்ம ஜுவல் லோன் நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி 10 lakhsக்கு நம்ம ஜுவல் லோன் வைக்கும்போது 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தவங்க பேரில் 5 lakhs வச்சுக்கலாம். இன்னொருத்தவங்க பேரில் 2.5 lakhs வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னும் உங்களுக்கு இன்னும் 2 பேர் அக்கௌண்ட்டில் கூட நம்ம பிரித்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 lakhsஸாக 5 பேர் பேர்லையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த 10 lakhs கோல்டு லோனை நீங்கள் ஈஸியாக அடைச்சிடலாம். பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே அடைச்சிடலாம். இந்த மாதிரி ஜுவல் லோனை 2-3 அக்கௌண்ட்டில் பிரித்து நம்ம வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு வருடம் ஆகியுமே நம்மளால் அந்த நகையை திருப்பலை அப்படின்னா வட்டி மட்டுமே நம்ம கட்டிட்டு நம்ம திருப்பி வைப்போம் இல்லையா? ஆனால் ஆர்பிஐ கொண்டு வந்த ரீசெண்ட் ரூல் என்னென்னா, நமக்குள்ளே அந்த ஜுவல் லோன் 1 இயர்க்குள்ளவே நம்ம அதை திருப்பிடணுன்றது தான். வட்டி ப்ளஸ் அசல் எல்லாமே 1 இயர்க்குள்ளவே நம்ம திருப்பிடணும் அப்படின்றது தான் அந்த ரூல். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வைக்கிறதுனால இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒரே அமௌண்ட்டை நம்மளால் ஒரே அக்கௌண்ட்டில் வச்சோன்னா நமக்கு திருப்புறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சோன்னா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது திருப்பி நகை நம்ம கையில் கிடச்சிடும். ஸோ அதனால் நம்மளோட பாதி கவலையும் நமக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.